இந்த மரம் ஏன் சார் இப்படி தீ பிடிச்சிருக்கு மேல? சொல்லுங்க சார், சொல்லுங்க. தெரியாம தானே உங்ககிட்ட கேட்குறேன். அனைவருக்கும் வணக்கமுங்க. மழை பெய்யும் போது நம்ம வந்து பனை மரத்துக்கு கீழே ஒதுங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பல பதிவுகள்லாம் போட்டிருக்கோம். எல்லாம் பாருங்கள், இது வந்து மழை நேரங்களில் இடி மின்னலால் தாக்கப்பட்டது இந்த பனை மரம். அப்போ இந்த இடி மின்னல் வரும் பொழுது நம்ம பனை மரத்தை தான் அதிகமாக தாக்கும். புரியுதுங்களா? இந்த பனை மரம் பாவம் என்ன பாவம் பண்ணுச்சோ அது மேலே வந்து இடி விழுந்திருக்கு. இடி வந்து சர்வசாதாரணமாக விழாது. முன்னோர்கள் சொல்லுவாங்க, உன் தலையில் இடி விழாம்பான் சண்டையில். அதை மாதிரி இந்த பனைமரம் ஏதோ பாவம் பண்ணியிருக்கு, இடி விழுந்திருக்கு. இதை மாதிரி இடி விழுந்த மரத்து பக்கத்தில் போய் நின்று நீங்களும் வந்து கவனமாக இருந்துக்கோங்க. நன்றி, வணக்கம். ஏங்க சார், பனை மரத்துலையாவது இடி விழுகுமா? மற்ற மரங்களில் விழுகாதா? அதாவதுமா, பனை மரத்து மேலே தான் வந்து இடி வந்து விழும். ஏன் அப்படின்னா, எவ்வளவு பெரிய இடமாக இருந்தாலும், தண்ணி இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும், பசுமையாக இருக்கக்கூடிய இடம் நம்மளுடைய இந்த பனைமரம் மட்டும்தான். வேறு எந்த ஒரு மரமும் என்ன செய்யாது, இடி வந்து விழாது. சரி, அது இன்னொன்று, இந்த பனைமரத்து மேலே இடி விழுந்திருக்கலாம், இந்த பனைமரமான சாகாது, சாகுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது எந்த அளவு கீழே வந்து பூமிக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட 7-8 அடி தூரத்துக்கு மேலே இந்த பனைமரம் என்ன ஹைட் இருக்கோ அதில் பாதி வந்து பூமிக்குள்ளே போயிடும். அந்த சல்லி வேர்கள் வந்து கீழே உறிஞ்சி அதுக்கு பாதிப்பு இல்லாமல் மீண்டும் என்ன செய்யும், உயிர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பனைமரத்தில் இடி விழுந்தா அது பொழைச்சிக்கிறோம். மனுஷன் மேலே இடி விழுந்தா அது செத்து போயிடுவான். அதனால் மழை காலங்களில் நாம் என்ன பண்ணணும்னா, பனைமரம் இருக்கக்கூடிய இடத்துல போய் நீங்கள் ஒதுங்காதீங்க. பனைமரம் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் நாம் ஒதுங்கினோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு கண்டிப்பான ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை வந்து ஒரு விழிப்புணர்வாக நீங்கள் மக்கள் வந்து எடுத்துக்கோங்க என்பதை நாங்கள் இந்த பதிவை பதிவு செய்கிறோம்.